ஸோ நாங்கள் நடந்து வந்தது தாங்க அது. அந்த பக்கம் அப்படியே நடந்து வந்து அங்கேருந்து அந்த பக்கம் ஒரு கேவுக்குள்ளே போய், எந்த பக்கம் இல்லை இங்கே கீழே வந்து இங்கே இந்த கேவுக்குள்ளே போய் அப்படியே இப்படி கீழே வந்து அப்படியே வந்துட்டோம் மேலே. பார்த்தீங்கன்னா முக்கியோட பாடிக்கு அந்த ட்ரௌசர் வந்து ട്രൈ ആയിരിക്കുന്നത്. ഇത് ട്രൈ എന്നത് ഇതൊരു ക്രീപ്പർ. ഓക്കെ, ക്രീപ്പർ എന്നാൽ അതിൻ്റെ മുഖ്യമാനത് റോക്ക് മേലെ ഹോട്ട് വരുമ്പോൾ ഇത് കംപ്ലീറ്റ് போயிடும். அதனால அது நேச்சுரலாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது பாருங்க. வெளியில் இந்த மாதிரி இருக்கு, ஆனால் இன்சைடு பச்சையாக இருக்கு. வெளியில் பார்க்கும்போது ட்ரை ஆகி போயிடுதுன்னு தான் நினைக்கிறது. ஓகே ஓகே ஓகே, இதுதான் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். இந்த க்ரீப்பர்னு வருது. ஓகே, சூப்பர். ஓகே, இது எப்படிண்ணா, இது உங்கள் ஓன் ப்ராப்பர்ட்டியில் இவ்வளோ இருக்கிறது எப்படி நீங்கள் இது பண்ணீங்க? நம்ம இது ஒரு க்ரஷர் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு 21-22 இயர்ஸ் பிஃபோர் இது பர்ச்சேஸ் பண்ணியது. அந்த டைமில் இது பார்க்கும்போது டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி கூலிங் எல்லாம் இருக்கு, அப்புறம் நிறைய கேவ்ஸ் இருக்கு. அது ஒரு ஆமாம், பார்த்து போங்க. சாரிண்ணா, ஒன்றும் பண்ண முடியாது. குறைச்சி இடம் நான் கொஞ்சம் புஷ் பண்ணி விடுவா. இது இந்த அளவுக்கு காலி ரெட்டில் காலி இடம் தான். ஓகே, எப்படி இருங்க இன்னும் கிட்ட வந்து ரெடியா? முடியல. அநேகமா நம்ம தப்பான ட்ரை பண்றோம்னு நினைக்கிறேன். அந்த வழியில போய் அங்க மேல ஏறலாம் இல்லையா? போதுங்களா? அங்க பாரு, வெளிச்சம் பாருங்க. போ. அது உள்ள போக முடியுமா? வழி இருக்கா பாரு. உண்டா? பார்த்து இப்போ நான் எனக்கு சொல்லிக்கிறேன். பார்த்து ஐயோ, பேக்கெட்டில் மொபைல் இருக்குது நினச்சா பயமாக இருக்குது. மொபைல் ஃபோட்டோ நல்லா இருக்கு. ஆப்பா, நேச்சுரல். இது இஞ்சா. வாவ் மேன், சமால. அண்ணா எப்படி நான் கீழே இருந்து ஒரு 300 அடி 400 அடி கீழே தான் மண் இருக்கிறது. ஓ, அதோட கீழே மொத்தமா இது மாதிரி ராக் கேவ்ஸ் இருக்கு. ராக் கேவ்ஸ் மொத்தமா ராக் கேவ்ஸ், அண்டர் கிரவுண்ட் கேவ்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, ஸ்டேரா கேவ்ஸ் இருக்கு. அதோட கீழே போய் தான் மண்ணில் போய் வெள்ளம் எடுத்துட்டு வருது. அந்த சைடு பள்ளம் ஃபுல்லாக. ஸோ இப்போ நான் நின்றுட்டுருக்கிற இடம் பாருங்கள், இங்கே பார்த்துருப்பீங்க அந்த கேமராவில். அண்ட் இந்த பக்கம் தான் வந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குழி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பள்ளம் சொல்லுவோமா, இதை பள்ளம் மாதிரி இருக்குது ஃபுல்லாக இந்த ராக்கு. அப்படியே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அண்ட் இந்த மரத்துக்கு பல 100 வருஷம் வரலாறு இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. வேறு பார்த்தீங்களா, அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கு. 300 அடிக்கு கீழே போய் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இது வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அண்ணன். பாருங்க, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம அந்த கேவ்ஸ் பார்த்து நடந்து வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்து கேம்பிங் போடுறாங்க, அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்னா 60 to 70% வந்து இங்கே இருக்கலாம். இங்கே தான் சீட்டிங்ஸ்லாம் உட்காந்தாங்க அப்படின்னா, இங்கே இதை பாருங்கள், இங்கே அப்புறம் மேலே எல்லா இடத்துலையும் வந்து உட்காந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. வெறித்தனமாக இருக்குங்க இடம். அப்பா சாமி,
எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு. வயநாடு டூரிசம் டிஸப்பாயிண்டட். நீங்கள் இந்த இடத்த ஆட் பண்ணாதது கண்டிப்பாக டிஸப்பாயிண்டடாக தான் இருக்குது எனக்கு. சூப்பர். ஸோ இது வந்து நைட்டு கேம்பிங் நாங்கள் போட போகிறோம். இங்கே போட போகிறதில்ல, கீழே தான் போட போகிறோம். ஏன்னா மறுபடியும் மேலே நடந்து வரணும்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு. அங்கே வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்னதாக உங்களுக்கு கிளிப்பிங் காட்டுறேன். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இடம் இருக்கா மேலே, அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நமக்கு சன் செட் ஆகிடும். சன் செட் ஆகிடுச்சுன்னா அது கஷ்டம் பண்ண முடியாது. ஸோ இன்னும் மேலே நிறைய இடம் இருக்குது, அது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பிங்ஸ்லாம் வரும், பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எப்படி இருந்துச்சு, அந்த ஒரு உங்களுடைய ஒரு ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு நாங்கள் வந்த 3 பேருக்குமே வந்து செம்ம சீனாக இருக்குது, இடம் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என் கூட ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பார்த்துட்டு அதோடு இல்லாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து லைவாக ஃபீல் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டென்ட் ஸ்டேயில் வந்து தங்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் செம்ம ஒர்த்தாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட்டு, அப்புறமேட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. அண்ட் தண்ணி பாட்டிலும் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதியம் பார்த்துருப்பீங்க இந்த சீனு. ஸோ அதே தான் இப்போ வந்து நைட் டைமில் லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். டென்ட்டு ஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் உள்ளே போகணும். செம்ம 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 ஓடு. பண்ணிட்டாங்க. கேம்ப் ஃபயரே அணைஞ்சிருச்சு. அணையிற அளவு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். என்ஜாய் இந்த சென்ஸ் நாங்கள் ஜஸ்ட் வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நம்ம வந்து ஜஸ்ட்டு கூட நின்றுட்டு பாட்டு போட்டு இந்த டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறமேட்டு என்ஜாய் பண்ணுறது, சும்மா பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நல்ல ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா அண்ணனை மீட் பண்ணுங்கள். நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே இருக்கும், அண்ணனோட ஃபோன் நம்பர் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கள். 100% ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு பிளேஸு அண்ட் சேஃபான பிளேஸ். யாரு சாமி நீ, யாரு நீ? சரி ஓகே, எப்படி இருக்கு சாப்பாடு? பிரமாதமாக இருக்கு, குறையே சொல்லவே முடியாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபே கிடையாது, தம்பி மாதிரி வந்து பழகிட்டு இருக்கான். ஏன் தம்பி மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நிறையா மொக்க போடுவான். ஆனால் உண்மையாங்க சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிறதுக்கு இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் போக போகிறோம். முக்கியம் நீங்கள் போகிறீங்களா? பாருங்க, ஏய் பார்த்து பார்த்து பார்த்து. செம்மையா இருக்கு முகி, பெருசாக தான் இருக்கு. இல்லை இல்லை, அது கரெக்டு தான். உங்கள் பாடிக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் ஒரு டென்ட்டு தனியாக வேணும். முகி வந்து பார்த்தீங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாப்புல இங்கேருந்து. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக இருக்காரு, அதனால வந்து இங்கே தனியாக படுக்கிறாப்புல. நானும் ஓகே ஸ்குருவிலா, அவன் பேர் சொல்லும்போது மட்டும் அந்த ஸ்லோ மோஷன் வந்தது. ஸோ நாங்கள் 2 பேரும் இங்கே படுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏய் செருப்பேன் கூட்ட உள்ளே எடுத்து வச்சிட்டியா? ஓகே ஓகே, நானும் வரேன். ஏய் செருப்பு நினைஞ்சா என்னடா இருக்கு. ஓகே, குட் நைட். சூப்பராக இருக்குல்ல உள்ளார. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட்டுக்குள்ளே இருக்கிற செட்டப்பு, செம்மையாக இருக்குது.
ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க நாங்கள் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தது. அந்த இடத்துல தான் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நேற்று நைட்டு இருந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நேற்றுக்கு உண்டான வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒண்டர் கேவ்ஸ் அப்படின்ட்டு வயநாடு இருக்கிற பிளேஸு. அடிக்கடி கீழே பார்த்தோன்னே நேற்று வந்து இந்த மாதிரி நடந்து போகும்போது தான் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் பின்னாடி பாருங்கள் டிப்டாப்பாக ஒருத்தர் வந்து வராது கண்ணாடி போட்டு. இங்கே வேறு கொஞ்சம் விசன் கம்மியாக தான் இருக்குது, அதாவது வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது. எந்த இடத்துல விழுவாருன்னு தெரியல. நான் அப்படியே வச்சிருக்கணும் போல இருக்குது, அப்போ தான் நல்லா கேப்சர் பண்ண முடியும் போல இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணி இந்த இடம் டென்ட் அங்கே இருக்குது பாருங்கள், செம்ம லொக்கேஷனுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டே தேவையில்லை, அப்படியே சின்னதாக அந்த குயில் கத்துறது குருவி கத்துறதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம என்னென்னா முகிக்கு மட்டும் தனியாக ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். இந்த இவருடைய பாடிக்கு வந்து 2 பேர் தங்கினா பத்தாதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இதை கொடுத்துட்டோம். ஆத்தி இதை பார்க்கும்போதப்பா எங்கே வந்து நமக்கு தடுக்கி விட்டு கீழே விடுவோன்னு பயமாக இருக்குது. ஆனால் டயர்ட் ஆயிடுச்சா? செம்மல்ல. இப்படி தான் இருக்குது வழியெல்லாம். அட்வென்ச்சரஸ் ட்ரிப் அப்படின்றது எங்கெங்கேயோ போயிருக்கோம், ஆனால் இது வந்து ஸ்பெஷலான ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு. இந்த பிளேஸோட கூகுள் மேப் லொக்கேஷன் அண்ட் நானோட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களை வந்து வர தூண்டும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது, சூப்பராக இருக்கும். இங்கே நாங்கள் நைட்டு டென்ட்டில் தங்கியிருந்தோம். ஸோ டென்ட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லலாம் குளிர் கூட இருக்கல, டென்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சேஃப், ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து மங்கீஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் மங்கி நேற்று எதுவும் வரல. நேற்று வந்த ஒரே ஒரு மங்கி என் பின்னாடி வருது. இந்த மங்கி மட்டும் தான் வந்துச்சு. மூச்செல்லாம் வாங்கும், நல்லாவே மூச்சு வாங்கும். ஏன்னா நம்ம நடக்கிறதெல்லாம் மேலே நடந்துகிட்ருக்கோம், அதனால் மூச்சு வாங்கிறதெல்லாம் சகஜம். அது இல்லாமல் பேசிக்கிட்டே நடக்கிறோம் இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ இது உள்ளே வந்து கேவ் மாதிரி ஒரு இடம் இருக்குது, உள்ளே போகலாம். ஷூட் பண்ணிடு. சூப்பர். ஓகே, உள்ளே போகிறதே அட்வென்ச்சரஸாக இருக்கு. நேற்று இதை விட சூப்பராக போவாங்க. நான் இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே நமக்கு வந்து அடா 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 சூப்பர்ண்ணா. இங்கெல்லாம் தூங்கினா செமையாக இருக்கும். பாருங்க படிக்கட்டு மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க உட்கார்றதுக்கு. இங்கேயும் வந்து டென்ட் போடுவாங்க போல். என்னாச்சு பாடி வருதா? டென்ட் போட்டுட்டு அப்புறம் அது கீழே மேட் போட்டு எல்லாமே அக்கமடேஷன் கொடுத்துருக்கு. சூப்பர் சூப்பர். நீ ஓபனா கூட மேட் போட்டு வைக்கலாம். இதெல்லாம் நாங்க மேல வரல. ராக் வியூ எப்படி இருக்கு பாருங்க. அந்த கீழே பாருங்க, உங்களுக்கு தெரிய பாருங்க. எங்க அங்கேயும் இருக்கா? உள்ள கீழே போதா? ஓ ஓ, எக்ஸ்டென்ஷன் ஏரியா அங்கேயே இருக்கு. சூப்பர். மேட்டு போட்டு மொத்தமாக இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி இப்போ இவ்வளோ இருட்டாக இருக்குல்ல, டைம் என்ன தெரியுமா? எவ்வளோ டைமு? 7 8:10 ஆகுது. எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கவர்டாக இருக்குது பாருங்க. அண்டு இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா சேஃப் இங்கே. அதே மாதிரி பாம்பு கூட இல்லைங்க. ஆனால் பாம்பு கூட நாங்கள் பார்க்கவே இல்லை. கேரளாவில் பாம்பு அதிகம், ஆனால் இங்கே பாம்பு இது கிடையாது. அப்படியா? கிடையாது.
இந்த பக்கத்துல இருக்கு ஆனா இந்த கேவிலே வராது. அந்த நாகடை கேட்டுட்டு இருந்தேன் எப்படி நான் பாம்பே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னது என்னன்னா முன்னாடி நாளே வந்து ஸ்ப்ரே அப்புறமேட்டு கெரோசின்லாம் போட்டு க்ளீன் பண்ணிடுவாங்களாம். ஸோ க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாசனைக்கு வந்து பாம்பு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ஒரு நாள் தேவைப்படும். ஏன்னா நேற்று நாங்கள் வந்து ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 3 மணி நேரம் நம்ம போயிருப்போமா நேற்று? 3 மணி நேரம் போயிருப்போமா? 3 மணி நேரம் நேற்று போயிருந்தோம். கூட இருக்குமா? ஆல்மோஸ்ட் 4.5 மணி நேரம் போயிருந்தோம். ஆஃப் பர்சன் முடிச்சாச்சு. இன்னும் ஆஃப் பர்சன் இருக்கு. அதே மாதிரி ஒரு 4.5 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. நார்மல் ட்ரெக்கிங் இது நார்மலான ட்ரெக்கிங். இன்னும் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து போகிறதுக்கும் வந்து இவங்க கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அது வந்து இது பண்ணுவாங்க. சிலர்லாம் வந்து எவ்வளோ தூரம் நடக்கிறதா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவர் வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. நல்லா இருக்கு. நம்ம இங்கே பனாரஸ்ல சொல்றது அதெல்லாம் இதுதான் சாம்பிராணி வரமா? என்ன இலையில வச்சு பண்ணுவாங்களா சாம்பிராணி? அது அதோட இது ரூட். ஓ அதுலேருந்து ஸ்மெல் வருமா? ஸ்மெல் வராது. இது தீலு. ஓகே ஓகே புரிஞ்சு. வருது. இந்த ஏரியாவிலாம் நிறைய கேஸ் இருக்கு. கீழே ஓ எக்ஸ்ப்ளோரிங் சைட்டு 5 இங்கே இருக்குது பாருங்க. அதுவா இந்த லீஃபி ட்ரீ இருக்குது அந்த மரம். அண்ணன் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறதுக்குன்னு கூப்பிட்டு வந்து நீங்கள் காமிச்சு அதே சரி ஓகே இதுதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நினச்சா இங்கே கீழே போகணும் அப்படின்றாரு. கீழே போய் அதோட கீழே நிறைய இடம் இருக்கு. எல்லாம் பார்த்து வர்றதுக்கு மினிமம் ஒரு 3-4 hours வேணும். சரி ஓகே இது இப்போ வேணாம். இல்லை இப்போ போகிறது வந்தா முகி நார்மலாக போகிறதுக்கு ஐயோ போகணும் பண்ணாரு. உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற யாராக இருந்தாலும் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு ரியல் ஃபீல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் கிடைக்கும். மற்றபடி வீடியோவில் என்ஜாய் பண்ணுறது வேறு, இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேறு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே வச்சுட்டு வரேன் குச்சியை. கண்டிப்பாக நான் வலிக்கு விடுவேனே. அம்மா இல்லை வேணாம். ஓ அப்பா மேலே போகிறோமா? வியூ பாயிண்ட் போயிட்டு அது முடிச்சுட்டு எவ்வளோ தூரம் மேலே? கொஞ்சம். அப்போ குச்சி நான் அங்கேயே வச்சுட்டேன் வேணான்ட்டு. குச்சியா? கண்டிப்பாக உங்கள்கிட்ட வேணும். ஹாப்பியா? இந்த பாறை மேலே இருக்கிறோம். இது சந்தன மரமா? இதுவா? ஆமாண்ணா, ஓ அது சந்தன மரம் தான். ஓ வாவ். எந்த லேண்ட்ல உண்டு. இப்போ குச்சி வேணாம். குச்சி வேணாம். அவ்வளோதான் மேலே போய் நின்று வரணும். ஆனால் பாறை மேலாம் அசால்ட்டாக ஏறுவண்ணா. சரியா? அப்போ கண்டு ஆல்மோஸ்ட் மேலே ரீச் ஆகிட்டோம். அப்பா மேலே இதெல்லாம் பார்க்குறேன். கீழே தலை இருக்குனாங்க. போகும்போது ரைட்டாக உரசிட்டு போ. இப்போ வந்து தவந்துட்டு இருக்காங்க. ஏ we did it. அது சந்தன கட்டை. வாவ் செமையாக இருக்கு. கிளைம் பண்ணி இங்கே வந்து பாருங்க. எனக்கு கண்ணாடி போட்டால் வெள்ளையா தெரியாது, உண்மையாக வெள்ளையா இருக்கா? கண்ணாடி போட்டால் ஒழுங்காக தெரியாது. சூப்பர்.
ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்கு. பில்லர் மாதிரி வந்து தாங்கி இருக்கிறனால அது பில்லர் ராக்குன்னு பேர் வச்சிருக்காங்க போகுது. இங்கேருந்து பார்த்தா சின்னதாக இருக்குது, பக்கத்தில் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அண்ட் வயநாட்டில் வந்து இது செகண்ட் ஹையஸ்ட் பீக்காக. ஃபஸ்ட்டு வந்து செம்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீக் இருக்குது. இது வந்து மணிக்குன்னு மலை. மணி மகரிஷி அப்படின்றவர் இங்கே வந்து தவம் செஞ்சதுனால இதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வயநாட்டில் இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் பீக்காக. இது வந்து ஏறி போனோம்னா ஒன்றுமே இல்லை, மேலே வந்து சின்னதாக ஒரு கோயில் மாதிரி ஏதோ இருக்கும் போல இருக்குது. அங்கே வந்து சின்னதாக ஊற்று மாதிரி வருதான், அந்த ஊற்றுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை வந்து போகிறவங்க எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் அலோடா? பூஜா ஓகே, இயர்லி ஒன்ஸு பூஜை பண்ணுவாங்களாம். பூஜை டைமில் மட்டும் அந்த நிலத்துலேருந்து தண்ணி வருமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போனால் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பீக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சூப்பராக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒட்டுமொத்த 60% ஆஃப் வயநாடு வந்து கம்ப்ளீட்டாக தெரியுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கூடலூர் சைடு யாராவது பல்பு போட்டுற மாதிரி அங்கே மட்டும் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் அப்படியே படர்ந்துருக்கு. ஸோ இந்த பக்கம் அப்படியே அந்த எண்டு போனோம் அப்படின்னா இது வந்து கர்நாடகா சைடு, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா. அந்த யானை தலை மேலே அந்த இது இருக்கும் இல்லையா, நான் பெரிய யானை மேலே போகிறேன். அண்ணா ராக்கு சூப்பராக இருக்குண்ணா, இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குண்ணா. உண்மையா எனக்கு இந்த யானை மேலே தலை வச்சுட்டு அப்படி யானை நடந்து போகும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது இதை பார்க்கும்போது. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழேருந்து எல்லாமே இவருடைய ப்ராப்பர்ட்டி தான். சூப்பர். பட் என்னென்னா ப்ராப்பராக ரெக்கக்னேஷன் இல்லை போல இருக்குது இவருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக அனௌன்ஸ் பண்ணி தானே நிறைய பேர் வருவாங்க. ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக வச்சு ஒரு கஷ்டப்படுறது அப்படின்றது வந்து இப்படி இவங்களை பார்க்கும்போது தான் தெரியுது. ட்ரை பண்ணுங்கள் இங்கே வரத்துக்கு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். காசும் கம்மி தான். இது எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ப்ராப்பர்ட்டி, என்டையர் கேவ்ஸு எல்லாம் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து 2000 to 3000 தான் சார்ஜ் பண்ணுறாப்புல. வித் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், டென்ட் ஸ்டே எல்லாமே பண்ணுறாப்புல. ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஃபுட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு வேணுமோ நீங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஹெல்ப் பண்ணுங்கள் அவருக்கு. எவ்வளவோ டெஸ்டினேஷன் போவோம். வயநாடு வந்தீங்க அப்படின்னா வயநாடு இப்படி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது, விட்டுறாதீங்க. இந்த ஒரு இடத்த பற்றி இன்னொரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 lakh years, அதாவது ஹிஸ்ட்ரி, அதாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சது என்னென்னா இந்த இடத்துல இந்த மலை இருக்குது இல்லையா, இந்த மலை இன்னும் கொஞ்சம் இருந்து தான் அதை இந்த மாதிரி இப்போ கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்னொரு பார்ட்டு கட்டானது அப்படியே இது சறுக்கிட்டு போய் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்குறதுக்கு. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காராப்புழா டேம், அப்புறமேட்டு நமக்கு எடக்கல் கேவ்ஸ் எல்லாம் இங்கேருந்தே பார்க்கலாம். இங்கேருந்து வந்து பக்கம் தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காராப்புழா டேம் 6 kilometers, அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 kilometers, 15 kilometers, 20 kilometers அந்த ரேஞ்சில் தான் இங்கேருந்து எல்லாமே பிளேசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சே, கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ள இறங்கிட்டான் சல்லுன்ட்டு. வேப்பெண்ணெய். அதோட வைல்டு வேப்பது. அப்படியா? ஸோ வேப்ப இலை போட்டுருக்கீங்களா? வைல்டு வேப்பது EX6 ஒவ்வொரு நோட் பண்ணீங்களா? எல்லா இடத்துலயும் 1 2 3 போட்டிருந்தாங்க மாதிரி. எவ்வளோ இந்த மாதிரி என்ன நம்பரு? எக்ஸ்ப்ளோர் இது 6. எக்ஸ்ப்ளோரர் 6 இந்த ரோட்ல போகும். மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் 8 மொத்தம் ஏரியாவும் பார்க்கலாம். சூப்பர். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் புதுசாக ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவர் போலீஸ் ஆக போகிறாரு, அது ட்ரைனிங் இப்போயே ப்ராக்டிஸ். போலீஸ் ட்ரைனிங் தான் இது. போலீஸ் எக்ஸாம் வேற பாஸ் ஆகிட்டான் பையன். இப்போ அங்கேருந்து இந்த பக்கம் தாவணும். இப்போ ஒத்தாய் விடு, ஒரு கை விட்டு அட் டைம்ல 2 கை விடு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் 8. எக்ஸ்ப்ளோரிங் ஃபுல்லாக டீப்பில் போகுது. டீப்பில் வந்து ஏறி வரணும். ஓகே. இதெல்லாம் டீப்பான ஒரு எக்ஸ்ப்ளோரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் 6 and 7 ஏறி இந்த பக்கம் வந்து அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரலாம் அப்படின்றாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சந்து தான். இந்த பக்கம் இறங்கி அந்த அப்படியே ஏறலாம். நாங்கள் ஏறும்போது கவனிச்சிருப்பீங்க எந்த அளவு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மைக்கே சொல்லணும் அப்படின்னா இறங்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஏறும்போது ஏதோ இப்படி கிளைம் பண்ணி ஏறிட்டோம், இறங்கும்போது எல்லாமே ரொம்ப ஸ்டீப்பாக ரொம்ப பள்ளமாக இருக்குது, கிரிப் இல்லாமல் வந்தோம். அதுதான் ஒரு பெரிய டாஸ்காக அமைஞ்சிருச்சு இறங்குறது. முகி நீங்கள் விழுந்தா தான் செமையாக இருக்கும். இவ்வளோ பெரிய பாடி கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ப்பில்லை. நான் தான் விடவே இல்லை, நீங்க என்கிட்ட விழுந்துட்டீங்க. ஆமா, நான் இங்கே இருக்கேன்னு ஸ்டீம் வாட்டரா? ஆடி போடு சக்க. முகி வாங்க.
போது பாருங்க வாங்க. அப்போ இது குச்சி குச்சி வேணாம். குச்சி வேண்டாம், சுவடியில் வச்சு. ம் இன்னும் உள்ள இருக்குங்களா? கிளாஸா? கிளாஸ் யாரு? கிளாஸ் இருக்கான் குடிக்க. அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கா? எங்கே இங்கே இருக்கா ஸ்டீம் வாட்டர்? அது போது பாருங்க ஊத்து. அட்டே 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 ஃப்ரெஷ்ஷாக போகுதுப்பா. கை இது ஆ இது அங்கே இது கையில் தொடலாமா? இந்த பிடிங்க. முடிக்க தண்ணி என்னாரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா இருக்கா குடிக்கிறதுக்கு? எப்படி சாஃப்ட் ஃபில்டர் வாட்டர் மாதிரியா இருக்குண்ணா. அதுதான் கலக்கி விட்டுறாத. ஏய் பார்த்து 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 பார்த்து. நான் சும்மா வந்துருக்கேன். குச்சி வேணாம் குச்சி வேணாம். அது பொடிஞ்சு விழுந்துச்சு. குச்சி வேணாம். வெளியில் வச்சிரு. இங்கே நல்லா இருக்கு. நல்லா இருக்குப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் நைட்டு டென்ட்டில் தங்கியிருந்தோம் இல்லைங்களா? மேலே பார்த்தீங்கன்னா அந்த டென்ட் அப்படியே இருக்கும். கீழே வந்து செட்டப் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பாறை மேலே இதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு.